Hi friends, இந்த வீடியோல நம்ம எல்லா அளவுள்ள ப்ளவுஸ்களுக்குமே என்னென்ன கழுத்து அகலம் வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா இந்த கழுத்து அகலம் அப்படிங்கிறது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த கழுத்து அகலம் நம்ம குறைவா எடுக்கறோம் அப்படிங்கறப்போ நமக்கு கழுத்து வந்து கொஞ்சம் குறுகலா வரும். அதுவே கொஞ்சம் அதிகமா எடுக்கும்போது நல்ல பிராடா விரிஞ்ச மாதிரி வரும். யாருக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது தெரியல. இல்ல ஒரு சிலர் அளவு ப்ளவுஸ் சரியா இருக்கு. நீங்க தைக்கிற ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் குறுகலாவோ விலகியோ வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க கழுத்து அகலம் வைங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்ட் ஃபிட்டிங்ல உங்களுக்கு நிற்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்து அகலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷோல்டர் பத்தி நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷோல்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற இந்த கழுத்து அகலம் வந்து ஒன்று செஸ்ட் சைஸ்ல இருந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நம்ம இந்த கழுத்து அகலம்ங்கிறத எடுக்கலாம். ரெண்டாவது ஷோல்டர்ல இருந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கால்குலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் போடணும். இந்த ரெண்டில் எது அவங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது. ஓகேங்களா? இப்போ நார்மலான ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 12 வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் 12 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கழுத்து அகலமாக வைக்கலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 36 இன்ச் கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் 12 டிவைட் பண்ணும்போது 3 12 36 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இந்த 3 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் நெக்குடைய வித்தா நீங்கள் வந்து வைக்கலாம். அதாவது கழுத்துடைய அகலமாக நீங்கள் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த 3 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு டீப் நெக்குக்கு ஓகேவா இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 5 இன்ச்சு தான் அவங்க போடுறாங்க, ஒரு 6 இன்ச்சு தான் போடுறாங்க, ஒரு 7 இன்ச்சுக்குள்ளே அவங்களுடைய கழுத்து உயரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நீங்கள் 2.5 இன்ச்சு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு போடுறவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க ரொம்ப இறக்கமாக போட மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்குள்ளே கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு வழி. ஓகேவா? இது இல்லாமல் ஷோல்டரில் இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் இருந்து கழுத்துடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கழுத்து உயரம் வந்து இப்போ நீங்கள் 1 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டரில் இருந்து நீங்கள் 1/4 இன்ச் கம்மி பண்ணணும். அதே மாதிரி 2 இன்ச் இறக்குறீங்க அப்படின்னா ஷோல்டரில் இருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஓகேவா? ஏற்கனவே நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து என்னென்ன அளவுகள் நமக்கு தேவை, ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, பேக் சைடு என்னென்ன அளவுகள் தேவை, ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, ஸ்லீவுக்கு பட்டிக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன அளவுகள் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு 3 அல்லது 4 வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது கூட நம்ம என்னென்ன அலவன்ஸ்லாம் ஆட் பண்ணணும், எதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கான எல்லா அளவுகளுமே உங்களுக்கு அதில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் கால்குலேஷன் மட்டும் போட வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வராது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஷோல்டரில் வந்து 1 இன்ச் நீங்கள் லோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டரில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 1/4 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் கம்மி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த செஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம என்னென்ன அளவுகளுக்கு எப்படி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இங்கே நான் 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து செஸ்ட் ரவுண்டு. இது வந்து நம்ம நேரடியாக எடுக்கக்கூடிய அளவு. இதுவே நீங்கள் ப்ளவுஸில் எடுத்தீங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு 1 இன்ச் அல்லது 2 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். இப்போ நான் இங்கே சொல்லக்கூடியது நேரடியாக அளவு எடுக்கிறதுக்கு. ஓகேவா? உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லேருந்து என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? அதை விட உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் நீங்கள் கழுத்து அகலத்தில் கூட்டிக்கலாம். கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அது கூட 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அதிகப்படுத்திக்கலாம். இல்லை இது ரொம்ப விரிவாக இருக்குது கொஞ்சம் குறைக்கணும் கழுத்து அகலத்தை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதிலேருந்து குறைச்சிக்கலாம். ஓகேவா? அதனால் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இப்போ நேரடியாக அளவு எடுக்கிறோம் அப்படின்னா தான் எவ்வளோ வைக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டில் இருந்து
போகலாம். நான் என்னென்ன செஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன கழுத்தகலம் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன் இல்லையா, செஸ்ட் ரவுண்டை வந்து 12ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் 12ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு எது எதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதிலேருந்து உங்களுக்கு பாயிண்ட் அளவுக்குலாம் வருது அப்படின்னா அது நீங்கள் முழு நம்பரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா அளவுகளுக்குமே 12ஆல் வகுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னா இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 28 வந்து நம்ம 12ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.333 அப்படியே சம்திங் போயிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் 2.3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 3 அப்படிங்கிறத நமக்கு 2.25 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை 2.25 இன்ச் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ கொஞ்சம் கழுத்து வந்து அகலமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே வந்து நான் 2 பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இது ரெண்டையும் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஷோல்டர் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, இதில் வந்து சின்னதாக இருக்குது. ஒரு சிலர் கேட்பாங்க இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் இந்த அளவுகளை நீங்கள் வந்து வைங்க. இல்லை இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த அளவில் இருந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ நீங்கள் கம்மி பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஷோல்டர் அளவோட வந்து ஒரே அளவு தான் நமக்கு வந்து வரும். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறது இப்படி சென்டரில் போட்டு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த அளவு வந்து நமக்கு மாறாது. இந்த ஷோல்டர் சின்னதாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இல்லை இது வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த அளவை நீங்கள் குறைச்சிட்டு அந்த அளவை நீங்கள் இது கூட சேர்க்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது அளவு இருக்குது அப்படின்னா இந்த அளவை கூட்டி இந்த அளவை குறைக்கணும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவை குறைச்சிட்டு இந்த அளவை அதிகப்படுத்தணும். அவ்வளோதான். ஓகேவா? இதில் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இது சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த அளவு எடுத்துக்கோங்க, இது பெருசாக வேணும் அப்படின்னா இந்த அளவில் இருந்து 1/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ நீங்கள் குறைச்சிக்கலாம். இவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ 2.3 அப்படிங்கிறத நீங்கள் 2.25 அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி 30க்கு வந்து 2.5 அப்படிங்கிறத இருக்குது, நீங்கள் அதே 2.5 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 32க்கு பார்த்தீங்கன்னா 2.66 அப்படி சம்திங் போயிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் 2.6ஆகவும் எடுத்துக்கலாம், 2.5ஆகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் அளவில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வந்து வராது. ஓகேவா? அடுத்தது 34க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.83 அப்படி வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2.8 அப்படிங்கிறத 2.75 அதாவது 2.25 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 2.8ங்கிறது 7.5 விட ஒரு புள்ளி தான் அது வந்து இதாக இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு டீப்பெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. 2.75னாலும் 2.25 தான், இந்த மாதிரி போட்டாலும் அது 2.25 தான். ஓகேங்களா? இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 36க்கு வந்து 3 தான், அதை அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது 38க்கு 3.1 அந்த மாதிரி இருக்குது, இதுக்குமே நீங்கள் 3 அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். அடுத்தது 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.33 அப்படிங்கிறத நீங்கள் 3.25 நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது 42க்கு வந்து 3.5ங்கிறது முழு நம்பர், அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 44க்கு 3.66ங்கிறத நீங்கள் 3.5ஆகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது 46க்கு 3.83 அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 3.25 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதில் எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து ஆர்டர் வைஸாக போட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 28னா 2.25, 30னா இங்கே ஓரமாக நான் ஃபுல்லாக எழுதிடுறேன். 2.25, 2.5, இதுக்கும் 2.5, 2.25. இது மேலே வந்து இந்த மாதிரி 2 லைன் மாதிரி போடுறது வந்து இன்ச் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அடுத்தது 3.25, 3.5, இதுக்கும் 3.5, இதுக்கு 3.25. ஓகேங்களா? இங்கே இந்த லைன் 28லேருந்து 46 வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கு கழுத்தகலம் இந்த அளவு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அது இந்த அகலம் வந்து சின்னதாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், இந்த அகலம் குறைக்கணும் அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் குறைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மெஷர்மெண்ட் வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எல்லா அளவுகளுமே நான் வந்து சொல்லியிருக்கேன்.
நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இது வந்து பார்த்துட்டோம். இப்போ ஷோல்டர்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஷோல்டர் இருக்குது அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல் ஷோல்டரில் ஒரு 16 இன்ச் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா டபுளாக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம எடுப்போம் இல்லையா, அதுக்காக. இப்போ 8 இன்ச் வருது. இந்த 8 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது சேர்த்து நீங்கள் 8.5 இன்ச்சாக எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் நெக்காக பேக்கில் வந்து ஃபுல் க்ளோஸ் நெக்கு போடுறீங்க, அல்லது ஒரு 1 இன்ச்சு மட்டும் இறக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 8.5 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது நீங்கள் இந்த 8.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதிலிருந்து நீங்கள் பாதியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு கழுத்து அகலத்துக்கு இப்போ 8.5 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் 2ஆக பிரிச்சுட்டு ஒரு 4.25 இன்ச்சுங்கிறத ஒரு 1 இன்ச்சு இறக்கம் வைக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் நெக்கு ப்ளவுஸுக்கு நீங்கள் கழுத்து அகலம் வந்து இதில் பாதியை 4.5 இன்ச்சு நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இதுவே நீங்கள் மொத்த ஷோல்டர் வந்து நீங்கள் ஒரு 7 இன்ச் ஒரு 8 இன்ச்சுலாம் நீங்கள் கழுத்து இறக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃப் ஷோல்டரில் இருந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிடுங்க, 6 இன்ச்சு வரும். இதில் பாதியை நீங்கள் கழுத்து அகலத்துக்கும் பாதியை சின்ன ஷோல்டருக்கு ஸ்டிச்சஸ் கூட சேர்த்தும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த 3 இன்ச்சு அப்படிங்கிறத இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடிய ப்ளவுஸஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு சொன்னது தான், இந்த 3 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் நீங்கள் ஷோல்டர்லேருந்து கொண்டுட்டு வரதுக்கும் நேரடி அளவு எடுக்கிறதுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வரும்போது உங்களுக்கு அதுக்கு தெளிவாக நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். இது ப்ளவுஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளவுஸ் கட்டிங் வரும்போது இதை வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அகலமாக வேணும்னா எப்படி, குறுகலாக வேணும்னா எப்படிங்கிறத நான் அதில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி டவுட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.